இந்த 2 பொருள் இருந்தால் மட்டும் போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடிய கருப்பாக்கிடலாங்க. ரொம்ப ஈஸியான முறை தான். நான் சொல்கிறக்கூடிய இந்த 2 பொருளுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. உங்களுடைய வெள்ளை முடியில் கொஞ்சமாக தடவி மட்டும் பாருங்களேன். வெள்ளை முடி அப்படியே கருப்பாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே அது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமான முறை தான். ரொம்ப கஷ்டப்படணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்லா கருப்பாக பிடிச்சிருக்கு பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்யலாம், அந்த 2 பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நான் எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாதாம் பருப்பு. இது உங்களுடைய முடி அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எவ்வளோ டை அடிக்கணுமோ அதுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வெங்காய தொலி எடுத்துக்கோங்க. அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, அது காஞ்ச வெங்காயமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பை ஃபஸ்ட்டு லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. காஞ்ச வெங்காயம் அப்படி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே கருகிரும். அதனால் கொஞ்சம் பாதாம் பருப்பை கொஞ்சம் லைட்டாக வதக்கி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை போட்டிருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட காஞ்ச வெங்காயம் அண்ட் பச்சை கொஞ்சம் ஈரமாக இருக்கிற 2மே இருக்குது. இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2மே சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்லா சருகாயிடணும். சருகுனா கருப்பாக நல்லா கரையேர்னு கருப்பு கலரில் ஆகிற முடிய நீங்கள் சிம்மில் போட்டு நல்லா கைவிடாமல் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ வறுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈரம் ஃபுல்லாத்தையும் அந்த ஹீட்டில் நல்லா எடுத்துகிட்டு வெங்காயம் அப்படியே கருகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதே மாதிரி பாதாம் பருப்பும் அப்படி தான் நல்லா கருகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். எதனால் இந்த 2 பொருளையும் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2 பொருளால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஹேருக்கு கிடையவே கிடையாது. இது நம்ம வீட்டிலேயே எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். இப்போ பாதாம் பருப்பில் ஹேருக்கு அப்புறம் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. பாதாம் பருப்பு நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹேர் டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அங்கே உங்களுடைய அந்த பிளாக் கலர் மெயின்டைன் ஆகும். நீங்கள் அடுத்த நாள் தலைக்கு குளித்தா தான் அந்த கருமை நிறமே போகும். இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு கெமிக்கல் ஐட்டம் உங்களுக்கு சேராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹென்னாலாம் இண்டிகோலாம் போட்டால் 2-3 நாள் ப்ராசஸாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகுது, கோல்ட் ஆகும், இல்லைன்னா ஏதாவது வீசிங் ப்ராப்ளம் அப்படிலாம் ரொம்ப பாடி ஹீட் பண்ணி விட்ரும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பொருள் உங்களுக்கு பெஸ்ட்டு. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் உங்களுடைய வெள்ளை முடியை கருப்பாக்கி கொடுத்துரும் இன்ஸ்டண்ட்டாக. நீங்கள் அடுத்த நாளுக்கு தலைக்கு குளிக்கிறந்தாண்டி உங்கள் தலையில் தான் இருக்கும். இதை போட்டதுனால உங்கள் ஃபேஸு கை இதிலலாம் ஆகுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. எதுவுமே ஆகாது. உங்கள் தலையில் ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எந்த இடத்துலையுமே அது ஒட்டவும் வெட்டாது. உங்கள் தலையில் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இது. இங்கே பாருங்கள், 2மே நல்லாவே வறுத்துட்டேன். இதில் நல்லா அந்த பாதாம் பருப்பு நல்லாவே கருப்பாயிருச்சு. அதுமாரி வெங்காயத்தாள் நீங்கள் பச்சையாக போடுறத விட நல்லா காஞ்ச சருகெல்லாம் போட்டால் நல்லா சீக்கிரமாகவே கருத்து வந்துடும். இப்போ கொஞ்சம் பச்சை சருகு இருக்கிறதுனால நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கருக்கிறதுக்கு டைம் எடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு பச்சை கலர் இருக்கா பாருங்கள், எல்லாமே கருத்துட்டு நல்லா கருப்பாயிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. நீங்கள் கொஞ்சமாக தயாரிக்கிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைப்படாத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பை போட்டு நல்லா அரைச்சிட்டு ரெண்டாவது நீங்கள் அந்த வெங்காயத்தாள் போட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். அப்படியே உங்களுக்கு திரியாக தான் இருக்குது கொஞ்சமாக அரைச்சதுனால அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த பவுட்ரை காமிக்கிறேன். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் நிறைய போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். கொஞ்சோண்டு போட்டு அரைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தாளை போட்டு அரைங்க. இப்போ உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மித்ததை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த பிளாக் கலரை உங்களுக்கு உண்மையிலே காமிக்கிறேன் எப்படின்னு. பாருங்கள், இந்த கலர் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறை தான், கஷ்டமே பட வேண்டாம். உங்களுக்கு அப்பப்போ தேவையானப்போ
இந்த பொடியை யூஸ் பண்ணி உங்களுடைய வெள்ளை முடிக்கு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி ஹேரை வந்து பிளாக் ஆகிக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் முடிக்கு ஏத்தாப்பில் கொஞ்சோண்டு போட்டுட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை தேங்காய் எண்ணெய் நீங்கள் அதிகமாக வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பவுட்ரு கூட போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது, பவுட்ரு அதிகமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கலாம். இல்லை கைகளாலுமே தேய்க்கனாலும் தேய்க்கலாம். கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குன்னா கைகளால் தேய்ச்சிக்கிறாங்க. நிறைய வந்து வெள்ளை முடி இருக்குன்னா ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு கோட்டிங் மாதிரி போட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல போடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து வெள்ளை முடி இல்லை, உங்களுக்காக காமிக்கிறேன். எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். என்னுடைய ஹேரில் லைட்டாக தடவி காமிக்கிறேன். அது வந்து தடவும் போதே அந்த இடம் அவ்வளோ பிளாக் ஆயிடுச்சு, ரொம்ப பிளாக்கு. முடி வந்து ரொம்ப வந்து பிளாக்காக தெரியுது பாருங்கள். இது வெள்ளை முடி இருக்கிற இடத்துல போட்டிங்க அப்படின்னா வெள்ளை முடி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து உள்ளே கோட்டிங் பண்ணனாலும் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லாவே அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் கைகளால் வந்து அந்தந்த இடத்துல தடவிக்கோங்க. இதனால் வந்து நீங்கள் தலையில் ஒன்ஸ் தடவிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து வேறு எந்த இடத்துலையுமே வந்து அந்த கருப்பு நிறம் வந்து உங்கள் ஃபேஸில் வேறு எதுலேயுமே படாது. நீங்கள் எத்தனை தடவை தலையில் கையை வச்சாலும் அது உங்கள் கைகளில் ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதேமாதிரி டிப்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.